ஹரிணி அமரசூரிய. இவர் பெற்ற விருப்பு வாக்குகள் 6,55,289. தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்டம். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் கொழும்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மற்றொரு வேட்பாளர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மற்றொரு வேட்பாளர் சமன்மலி குணசிங்க. இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உளவியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி நிலந்தி கொட்டகச்சி. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் களுத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மற்றொரு வேட்பாளர் ஒஷானி உமங்கா. இவர் ஓர் தொழில் அதிபர். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஹேமாலி வீரசேகர. இவர் ஓர் ஆசிரியை ஆவார். சட்டத்தரணி சாகரிகா அத்தாவுட கேகாலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் இரத்தினபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி நிலோஷா லக்மாலி. கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங்க இங்கே காணப்படுகிறார். சட்டத்தரணி அனுஷ்கா திலகரத்ன. இவர் நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். பேராதனை பல்கலைக்கழக பௌதிகவியல் பட்டதாரியான தீப்தி வாசுலகே மாத்தளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் வெற்றி பெற்றார். சட்டத்தரணி ஹசாரா நயனதார காலி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். சமூக செயற்பாடுகளில் முன்னின்று உழைத்தவரான கிருஷ்ணன் கலைச்செல்வி நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக போட்டியிட்டு இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்றார். காப்புறுதி துறையில் மிக்க அனுபவமுள்ள அம்பிகா சாமுவேல் இம்முறை பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அரசியல் செயல்பாடுகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆசிரியையான சரோஜா சாவித்திரி போல்ராஜ் இம்முறை மாத்தளை மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தற்போது தெரிவாகி இருக்கின்றார். மொனராகலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக போட்டியிட்டு இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கும் மற்றொரு வேட்பாளர் சத்துரி கங்காணி. இவர் ஓர் ஆசிரியை. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சட்டத்தரணி கீதா ரத்னகுமாரி. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் புத்தள மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய சட்டத்தரணி ஹிருணி விஜயசிங்க. முன்னாளில் இராணுவ அதிகாரியாக கடமை புரிந்த முத்துமணிகே ரத்வத்த. இவர் திகாமலுள்ள மாவட்டத்தில் போட்டியிட்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக பாராளுமன்றத்திற்கு தற்போது தெரிவாகி இருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் கிரியல்ல அவர்களின் மகளும் சட்டத்தரணியுமான சமிந்திராணி கிரியல்ல இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ரோகிணி விஜயரத்ன ஓர் ஆசிரியை ஆவார். இம்முறை மாத்தளை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்றார். ஆக மொத்தமாக 22 பெண்கள் இம்முறை பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றில் ஒரே தடவையில் பாராளுமன்றத்திற்கு அதிகூடிய பெண்கள் தெரிவு செய்யப்பட்டதும் இதுவே முதல் முறையாகும். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக 20 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் பலர் சட்டத்தரணிகள், பலர் தொழில் அதிபர்கள், பலர் பட்டதாரிகள், இன்னும் சிலர் ஆசிரியைகள். இவ்வாறு
சகல விதங்களிலும் தகுதிமிக்க பெண்களே இம்முறை பாராளுமன்றத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தலைவராக கொண்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக அலங்கரிக்க இருக்கிறார்கள். இது நாம் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் பதிவேற்றிய ஒரு பதிவு.